இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வால்வ் ஓவர்வியூ. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல வந்து டைப்ஸ் ஆஃப் வால்வ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை டைப்பான வால்வ் இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் தான் கொடுத்திருந்தோம். இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன டைப் ஆஃப் வால்வ் இருக்கு, அதை எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து மேனுவல் கியர் ஆப்ரேட்டட் வால்வ்னா என்னது, எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் வால்வ்னா என்னதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் வால்வ் வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் வந்து எப்படி இருக்கும், அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டைப் ஆஃப் வால்வ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 11 வால்வ் எடுத்துருக்கிறோம். அந்த 11 வால்வில் வந்து என்னென்ன வால்வ்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோப் வால்வு, ரெண்டாவது டயஃப்ராம் வால்வு, அப்புறம் பிஞ்ச் வால்வு, நீடில் வால்வ், பட்டர்ஃப்ளை வால்வ், பிளக் வால்வ், கேட் வால்வ், பால் வால்வ், செக் வால்வ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் ஆப்ரேட்டட் வால்வ்ஸ், அப்புறம் 3-வே வால்வ்ஸ்னு சொல்லிட்டு 11 டைப் வால்வ் வந்து எடுத்துருக்கிறோம். இதில் வந்து க்ளோப் வால்வ்னு சொல்றது வந்து பார்த்துக்கோங்க, படத்தில் காமிச்சிருக்கோம்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஃப்ளோ வந்து ரெகுலேஷன் பண்ணுறதுக்கும் இந்த டைப் ஆஃப் வால்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இந்த வால்வுடைய பார்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வீல் நட்டு இருக்கு, அப்புறம் வந்து வீல் இருக்கும், அப்புறம் ஸ்டெம்மு, அப்புறம் பேக்கிங் நட்ஸு, கிளாண்டு, பேக்கிங்கு, போனட்டு, அப்புறம் வந்து போனட் ரிங் இருக்கும், டிஸ்க் ரிங் இருக்கும், அப்புறம் டிஸ்க், இது பாடி. ஓகேங்களா? இதுதான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோப் வால்வுடைய பார்ட் டீடைல்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்வோடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட்டட் வால் பாடி, அப்புறம் டபுள் போர்ட்டட் வால் பாடின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. அப்புறம் டயஃப்ராம் வால்வ். இந்த டயஃப்ராம் வால்வ் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வால்வில் வந்து டயஃப்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து க்ளோஸ் பொசிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்டெம் வந்து அந்த டயஃப்ராம் வந்து உங்களுக்கு அழுத்தி வச்சிருக்கும், அதனால உங்களுக்கு ஃப்ளோ போகாது. ரெண்டாவது அந்த நம்ம ஸ்டெம்மை வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணும்போது அது வந்து ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கேப் வரும், அந்த கேப் வழியாக அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து வெளியே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்லிங் ப்ளஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுது. மெயினாக வந்து டயஃப்ராம் வால்வ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைன்யூட்டாக வந்து ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டைப் வால்வ் வந்து யூஸ் ஆகுது. ரெண்டாவது இந்த பிஞ்ச் டைப் வால்வ் சொல்கிறாங்களா, இந்த பிஞ்ச் டைப் வால்வும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயஃப்ராம் டைப் வால்வ் தான். இதுலேயே உங்களுக்கு டயஃப்ராம் டைப் போல தான் ஒரு எலாஸ்டிமர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதோடைய ஃபங்க்ஷன் வேறு, இதோடைய ஃபங்க்ஷன் வேறு. இதில் வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பிஞ்ச் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து டோட்டல் உங்களுடைய சைஸ், அந்த டோட்டல் போர் வந்து ஓப்பன் ஆயிரும், ஓப்பன் ஆகி ஃப்ளோ வந்து தரும். ஓகேங்களா? இதுதான் பிஞ்ச் வால்வு. அப்புறம் நீடில் வால்வ். நீடில் வால்வ்னு சொல்றது நீங்க இந்த படத்தில் பார்க்குறீங்கல்ல, இதோடைய எண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் வந்து டர்ன் ஆகும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர்ஃப்ளை வால்வ் நார்மலாக வந்து பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இந்த பட்டர்ஃப்ளை வால்வ் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் இதில் வந்து ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் ரொம்ப வந்து மைன்யூட்டாக நம்மளால பண்ண முடியாது. இந்த வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து வால்வுடைய பாடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹவுசிங்கு, இதில் வந்து ஓரிங் வரும், அப்புறம் வந்து இது சீலு, அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெம்மு, அப்புறம் டிஸ்க்கு இப்படிலாம் வரும். ஓகேங்களா? இந்த இருக்கு பாடி, சீட்டு, ஷாஃப்ட்டு, இது வந்து டிஸ்க்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு பட்டர்ஃப்ளை வால்வுடைய பார்ட்ஸு. ரெண்டாவது பிளக்ஸ் வால்வு. நம்ம நீடில் வால்வ் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இந்த பிளக் வால்வ் இருக்கும். பிளக் ஷேப்பில் இதோடைய சீட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து பிளக் வால்வ்னு சொல்லப்படுது. இது வந்து நார்மலாக இப்போ வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது கிடையாது, நீடில் வால்வ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஆர் நைஃப் வால்வு. இந்த கேட் வால்வ், நைஃப் வால்வ்னு சொல்கிறோம்ல, இதில் வந்து மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய சீட்டில் இருக்கக்கூடிய இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வால்வோடைய சீட்டு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அந்த பேசேஜை கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்ஜ் ஷேப்பில் வந்து இருக்கும். இதுதான் வந்து கேட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து 2 ஸ்ப்ளிட்டடாக இருக்கும். அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்ப் வருதில்ல, இந்த ஸ்டெம்பில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனில் வந்து பிவட் பண்ணியிருப்பாங்க. இதில் மெயினான டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால்வை வந்து ரொம்ப ஹார்டாக வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிவட் வந்து டேமேஜ் ஆயிரும். பிவட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வால்வ் வந்து ஆப்ரேட் ஆகாது, உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து கிடைக்காது. சில எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்வ் வந்து சடனாக நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது இந்த பிவட் வந்து டேமேஜ் ஆகிருக்குது நிறைய இடத்துல. ஓகேங்களா? அதனால இந்த வால்வ் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் இருக்குது, போனட் இருக்குது, அப்புறம் வந்து போனட் ரிங்கு, இது வந்து நெக்குன்னு சொல்லுவாங்க, டிஸ்க்கு, பாடி, கேட்டு, சீட்ஸு. ஓகேங்களா? இது வந்து ஒரு க்ளோப் வால்வ், கேட் வால்வுடைய பார்ட்ஸ் டீடைல்ஸு. பால் வால்வு.
பால் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோ வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து ஓப்பன் க்ளோஸுக்கு தான் யூஸ் பண்ணப்படுது. இதில் பாருங்கள், இதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. செக் வால்வ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயஃப்ரம் பம்ப் இருக்குல்ல, இந்த டயஃப்ரம் பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் டைப் செக் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த டைப் வால்வ் தான் இதில் கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒன் சைடாக ஃப்ளோ போகும், இன்னொரு சைடில் வந்து உங்களுக்கு வந்து வராது. அதுக்காக வேண்டி தான் இந்த செக் வால்வ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் படத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து வால்வ் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வால்வ் வந்து எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மோஷன் வச்சு, அதாவது லீனியர் மோஷன், ரோட்டரி மோஷன் சொல்லுவாங்க. அந்த லீனியர் மோஷனை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெம் மேலே கீழே இறங்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷனு. இப்போ ரொட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட்டரி மோஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம வந்து மேலே கீழேயும் ஏறி இறங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ வால்வு, டயஃப்ரம் வால்வு, கேட் வால்வு, பிஞ்ச் ஆர் கிளாம்ப் வால்வுன்னு சொல்லிட்டு இந்த வால்வ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஸ்டெம் வந்து மேலேயும் கீழே போயிட்டு வரும். அதை வந்து லீனியர் மோஷன் வால்வ்னு சொல்லி கேட்டகரி பண்ணியிருக்காங்க. ரோட்டரி மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எசென்ட்ரிக்கு, பட்டர்ஃப்ளை வால்வு, பால் வால்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணுவோம். இது வந்து மேலேயும் கீழே அந்த ஸ்டெம்பு வந்து மேலேயும் கீழே ஏறி இறங்காது. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கைடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்வில் வந்து கைட்ஸ் வரும். இந்த கைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மூணாக பிரிச்சிருப்பாங்க. கேஜ், ஸ்டெம்மு, போஸ்ட்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அந்த இதுலேயும் அதை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். அப்புறம் சர்வீஸ் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. கிரைஜெனிக் வால்வு, அப்புறம் வந்து ஹை கரோசி ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய வால்வு, ஜென்ரல் யூட்டிலிட்டிஸ் பண்ணக்கூடிய வால்வு, அப்புறம் ஹை ப்ரெஷர் சர்வீஸில் யூஸ் பண்ணக்கூடிய வால்வுன்னு சொல்லிட்டு அதை சர்வீஸ் வைஸும் இதை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆப்ரேட்டட் வால்வ். இந்த மேனுவல் ஆப்ரேட்டட் வால்வ்னு சொல்கிறது என்னது, இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்துருந்தது பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் ஆப்ரேட்டட் வால்வ். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கியர் வால்வு. இதில் வந்து ஸ்டெம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெம்முக்கு மேலே வந்து வீல் இருக்கும். வீலை வந்து ஆப்ரேட் பண்ணும்போது ஸ்டெம் வந்து மேலேயும் கீழேயும் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து வால்வ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இதே இது ஹையர் ரேட்டிங், அதாவது ஒரு 15 இன்ச்சு, ஒரு 10 இன்ச்சு, 12 இன்ச்சு அதுக்கு மேலே போயிடுச்சுனாலே நீங்கள் வந்து கியர் ஆப்ரேட்டட் வால்வ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹை ப்ரெஷராக வந்து இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து வால்வ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை டார்க் கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்டெம்மில் இருக்கும்போது நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. அதை வந்து நம்மளுக்கு வந்து ஈஸி பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு. இந்த கியர் பாக்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்வை இந்த வீலை வந்து சுற்றும் போது பார்த்தீங்கன்னா கியர் ஆப்ரேட் ஆகும். கியர் ஆப்ரேட் ஆகி கீழே இருக்கக்கூடிய ஸ்டெம் வந்து உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கும். இதில் ரோட்டரி மோஷன் வேணால் ரோட்டரி மோஷன் தகுந்த மாதிரி இதில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வால்வை வந்து ஒரு ரொட்டேட் பண்ண வைக்கணும்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 45 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுக்கணும். அது மேனுவலாக நம்ம வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா 45 நியூட்டன் மீட்டர் ஃபோர்ஸ் வந்து கொடுத்தா தான் இந்த வால்வ் வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து மேனுவல் வால்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரெஷரில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓரளவு ப்ரெஷரில் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஹை ப்ரெஷர்லலாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமேட்டிக் கண்ட்ரோல் வால்வ் வந்துடும். இந்த நியூமேட்டிக் கண்ட்ரோல் வால்வ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பால் டைப் வால்வு. இதில் வந்து ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும். இந்த ஆக்சுவேட்டர்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கொடுப்பாங்க. ஏர் கொடுக்கும்போது இந்த பிஸ்டன் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஆக்சுவேட்டரில் இருக்கக்கூடிய லிங்கில் இருந்து உங்களுக்கு வந்து இந்த வால் வந்து ஓப்பன் க்ளோஸ், ரோட்டரி மோஷனில் ஓப்பன் க்ளோஸ் வந்து ஆகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் வால்வு. அப்புறம் 3-வே வால்வுன்னு சொல்லிட்டு ஒரு வால்வ் இருக்குது. இந்த வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் நம்ம வந்து நிறைய வந்து இந்த வால்வ் வந்து பார்க்க மாட்டோம். இந்த வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கலில் வந்து இது நிறையபடி யூஸ் பண்ணப்படுது. சில ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 3-வே வால்வ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3-வே வால்வ்ஸை வந்து பார்ட்ஸ் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்கேன். தேவைப்படக்கூடியவங்க இதை வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டரில் வந்து கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லுவோம். அந்த கண்ட்ரோல் வால்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் கண்ட்ரோல் வால்வு. இந்த பொசிஷன் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லுவோம். இதில் வந்து டயஃப்ரம் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு பொசிஷனர் இருக்கும். அந்த பொசிஷனர் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி இதை கொடுத்து ஓப்பனாக க்ளோஸான்னு சொல்லி பார்ப்போம். இதோடைய ஆப்ரேஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டெண்ணம் இருக்குது. ஏர் ஃபெயில் ஓப்பன், ஏர் ஃபெயில் க்ளோஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணி வைக்கும்போது
ஏர் வந்து கொடுத்துருக்கும் போது ஓப்பனில் இருக்கும், ஏர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இது வந்து க்ளோஸ் ஆயிரும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கொடுக்கும்போது க்ளோஸில் இருக்கும், ஏர் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து இது வந்து ஆப்ரேட் ஆகும். அதான் ஏர் ஃபெயில் ஓப்பன், ஏர் ஃபெயில் க்ளோஸ்டு, அப்படி 2 மெத்தடில் வந்து இந்த வால்வ் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து 10%, 20%, 30%, 40%, 60% சொல்லிட்டு பர்சன்டேஜ் வைஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏற்றி இறக்கிக்கலாம். இது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இதுதான் மேக்ஸிமம் வந்து ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் வால்வ் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். தேவைப்படக்கூடியவங்க பார்த்துக்கோங்க. இது இன்னொரு டைப் கேட் வால்வு. இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷன் நம்பர் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடைய நேம் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஆக்சுவேட்டர். இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்சுவேட்டர்னு சொல்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் ஆப்ரேட்டட் வால்வ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிமாட்டிக் ஆப்ரேட்டட் வால்வ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்சுவேட்டர் வந்து மெயினான இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நிமாட்டிக் ஆக்சுவேட்டர் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்சுவேட்டர் வால்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்புட் கொடுத்தீங்கன்னா அதை வந்து எவ்வளவு பர்சன்டேஜ், 30%, 40%, 50% சொல்லிட்டு நம்ம வந்து 10% இருந்து இதோடைய வேல்யூஸ் கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவரால் டைரெக்டாக போயிட்டு கையை வச்சு அதை ஓப்பன் பண்ணவோ க்ளோஸ் பண்ணவோ முடியாது. ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி பண்ணலாம். ஆனால் வந்து ரொம்ப வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஏரியாவில் வந்து எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் வால்வ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஹை ப்ரெஷர் ஸ்டீம் லைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆக்சுவேட்டர் வால்வ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்சுவேட்டரில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன், தேவைப்படுவீங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக ஒரு வால்வ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மோட்டாரில் இருந்து உங்களுக்கு வந்து பவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகி மோட்டார் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அதோடைய ஆக்சுவேட்டரில் வந்து பவர் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து சுற்றும். இந்த மோட்டர் வந்து எதில் லிங்க் பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுடைய வால்வுடைய ஸ்டெம் இருக்குல்ல, அதில் லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதில் லிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வால்வ் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்து மோட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஆனால் வந்து எமர்ஜென்சியாக வால்வ் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் வால்வ் இருக்கும். அந்த வால்வ் இருக்கக்கூடிய லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எமர்ஜென்சி பர்பஸுக்கு தான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மோட்டர் தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இதில் ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மோட்டார் டிவைஸு. இது வந்து இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலி ஆப்ரேஷன் வால்வு, மேனுவலி ஆப்ரேட்டடு. இது வந்து எமர்ஜென்சிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டைப் ஆஃப் ஆக்சுவேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஆக்சுவேட்டர், பார்ட் டர்ன் ஆக்சுவேட்டர், மல்டி டர்ன் ஆக்சுவேட்டர். இந்த லீனியர் ஆக்சுவேட்டர்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டார் வந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் வரும். பார்ட் டர்ன் ஆக்சுவேட்டர்னு சொல்லும்போது இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்ஷியலி 360 டிகிரி போகாது, 180 டிகிரியில் போயிட்டு வந்துட்டு இருக்கும். மல்டிபிள் ரன் சொல்கிறது 360 டிகிரியில் ஃபுல்லாக வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, இந்த ஆக்சுவேட்டர் அதுதான் வந்து 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ட்ரபிள் ஷூட்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு இது யூஸ் ஆகும். நம்ம வந்து இந்த ஆக்சுவேட்டர் பக்கம் வந்து நம்ம போக மாட்டோம். எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரபிள் ஷூட்டிங்ஸ் இருக்குது. இதில் சிம்டம்ஸ்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லி கொடுத்துருப்போம். பாசிபிள் காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளத்தினால இந்த வந்து ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்ஷன் வந்து அதுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவைப்படக்கூடியவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வால்வு வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இது ஒரு 16 இன்ச் பட்டர்ஃப்ளை வால்வு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வால்வ் அந்த பிளேட்டு இதில் வந்து ஸ்டெம்மில் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பைப் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ளோ சர்வ் மேக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
ஓகே ஃப்ரெண்ட், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்முடைய சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்முடைய சேனல் வந்து புது சேனல், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.